உங்கள் கசின் நல்ல பையன்ற நம்பிக்கையில் தான் பேசவே ஸ்டார்ட் பண்ணேன். பழக பழக தான் தெரியுது சரியான லூஸாக இருப்பான் போல. அவன் என்ன பேசுனா தெரியுமா? என்ன பேசுனா? என்னென்னமோ பேசுகிறான். அதுதான் பிரச்சனையே. சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு சப்பையாக அதை ஒன்று சொல்கிறான். அன்றைக்கி போகிறப்ப என்ன பண்ணா தெரியுமா? உன்னோட இன்டென்ஷன்ஸ் ஆர் கரெக்ட், அதை நான் கம்ப்ளீட்டாக அக்ரி பண்ணுறேன். ஆனால் உன்னோட அக்ரெஷன்னால மற்றவங்களுக்கும் பிரச்சனை. இப்போது நீ இருக்கிறனால திருட்டு பசங்க யாரும் வரதில்ல, ஆனால் நீ சும்மா போகிறவன் மேலெல்லாம் கூட பாயிற. அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வருது. இது நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா உன்னை கூட்டு போய் கண்ட ஊசியை போட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் உன்னை இந்த ஏரியாவத்தே மொத்தமாக தள்ளி வச்சுருவாங்க. போலாமா? ரோட்டில் போகிற நாய்கிட்ட சீரியஸாக பேசிகிட்டு இருக்கான். அகைன் மீட் பண்ணலாமான்னு கேட்டான். காலில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஃபோன் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறான். எப்படி தான் இப்படிலாம் இருக்க முடியுதோ? பயங்கர இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஒரு விசித்திரமான பேக்கேஜாக தான் இருக்கான். குடும்பமே லூஸாக இருக்கும் போல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது உனக்கு புரியாத ரிதம், பட் தேங்க்யூ ஸோ மச். எஸ், இதுதான் எங்கள் ஆது. உன்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் எங்கள் எல்லாரையும் இரிட்டேட் பண்ணுவான். என்னடா இவன் இப்படி இருக்கானேன்னு தோணும். ஒரு இன்ஸ்டன்ட்க்கு அப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். அவன் ஃப்ரெண்டு கார்த்திக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சமாவது பேசுவான். அது கூட பழைய ஆதத் மாதிரி பேசுறதில்ல. நிறைய புது ஆட்களை மீட் பண்ணியிருக்கான். ஆனால் யாரு கூடயும் மிங்கிலே ஆனதில்லை. உன்கிட்ட தான் அவனோட ரியல் நேச்சரே காமிச்சிருக்கான். நெக்ஸ்ட் ஒன்று மீட் பண்ணலான்னு சொன்னது கூட எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். அவன் பேசவே மாட்டான்னு சொல்கிறதெல்லாம் நம்பவே முடியல. 10 செகண்ட் கூட என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டான். சரி, பாஸ்ட்டை பற்றி ரொம்ப பில்டப்பாக இருக்கே, அப்படி என்னாச்சு அவன் லைஃப்பில்?